சாதம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு தான் தூங்கணும். சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சிட்டு கிளம்பி வந்து வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. இன்றைக்கி நம்ம வழக்கத்தை விட டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருந்தது, ரொம்ப அதிசயமாக இருந்தது. ஏன்னா கோயம்புத்தூரில் எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் நிறைய தான் இருக்கும். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறதுக்காக KMCH ஹாஸ்பிட்டல் வராங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட இருக்கும். ஹஸ்பண்ட் கொஞ்சம் தூரம் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் வேலையாக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். மார்னிங் வந்து லீவ் போட்டிருந்தேன், ஈவினிங் ஒர்க்குக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இந்த வீடு வந்து கிராஸ் பண்ணாலுமே இது வந்து என்னோட ஃபேவரட் வீடு அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டே வருவேன். இப்படி ஒரு ட்ரீம் இதே டிசைனில் ஒரு சின்ன சைஸில் வீடாவது வந்து கட்டணும் அப்படிங்கிறது எப்போவுமே இந்த வீடை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் நான் நினச்சிட்டே இருப்பேன். ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போதே ஒரு 8:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்கிறதுனால வரும்போது சாதம் வந்து வீட்டில் கொஞ்சம் மீதம் இருந்தது. ஒரு வெஜ் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு சாதம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்து தூங்கிட்டோம். கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி மட்டும் வச்சுக்கிட்டு டைரி எடுத்துட்டு வரவு செலவு மட்டும் நோட் பண்ணிட்டு தூங்கியாச்சு.